இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டத்தில் கேபினெட்ல கடுமையான மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இஸ்ரேலுடைய அமைச்சரவை இன்றைக்கு கூடியதிலிருந்து 5 மணி நேரங்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகவில்லை. அன்சக்சஸ் என்கிற நிலையில தற்போது அமைச்சரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய நேரம் இரவு 8 மணி வரைக்கும் அமைச்சரவை கூட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் கூட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற ஒரு பாரிய இக்கட்டில் சிக்கி இருக்கிறார். இனிமேலாம் நிறுத்தாம இருக்கவே முடியாது அந்த ஆளுக்கு. அதே போன்று இஸ்ரேலுடைய இனவாத அமைச்சர்கள் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் ஸ்மாரிச், அதே போன்று பென்கிவிர் ஆகிய 2 பேரும். இவர்களும் இவர்களோடு ஆதரவாக இருக்கக்கூடிய நெசட்டுடைய உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமளி துமளியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் நீங்க சமாதான உடன்படிக்கைக்கு போகக்கூடாது, நம்ம யுத்தம் தான் பண்ணணும்னு சொல்லி நிற்கிறாங்க. அதனால மிகப்பெரியதொரு சண்டை சச்சரவு இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போது வரைக்கும் இஸ்ரேலுடைய கேபினெட் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்களில் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. யுத்தத்தை மீண்டும் தொடங்குகிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது, ஏன்னா இனிமே யுத்தம் பண்ண முடியாது என்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. லட்சணம் அந்த அளவுக்கு கேவலமாக போய் இருக்கிறது. எப்படியாவது யுத்தத்தில் அடைய முடியாததை சமாதானத்தில் அடைஞ்சுக்கிறோம் என்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி போனாலும் தற்போதும் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து வெளியாக இருக்கு. பணைய கைதிகளை திரும்ப எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கிற யுத்தத்தில் ஈடுபட வேண்டும். நம்ம மக்களை காப்பாற்றுறத நம்ம வேலையை தவிர பலஸ்டைன்காரன் என்னத்தை நடந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, திரும்ப நாம சண்டை பிடிக்கணும் என்று சொல்லி ஸ்மாரிச் மீண்டும் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம பழைய ஆஸ்லோ உடன்படிக்கை மாதிரி இந்த உடன்படிக்கை மாறிவிடக்கூடாது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிற காட்சிகள் வெளியாக இருக்கு. எனவே ஸ்மாரிச் அதே போன்று பென்கிவிர் ஆகியோர் தான் இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடாது என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். இனி பால் இஸ்ரேல் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பக்கம் பால் கிடையாது. அவங்க தான் முடிவெடுக்கணும். இனிமே முடியாது என்று சொன்னாங்கன்னா சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஈவன் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் இது. அமெரிக்காட பேச்சையும் கேட்காம போடா போறதுக்கு தள்ளிவிட்டு போறாங்களா என்னங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும். இப்படியான சூழல்ல இஸ்ரேல் மீண்டும் யுத்தத்தை தொடங்காது என்று சொல்லி ட்ரம்ப் உத்தரவாதம் வழங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அரசியல் அதே போன்று ராணுவ விவகாரங்கள்ல ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற செய்தித்தளமாக இருக்கக்கூடிய டிராப் சைட் வலைத்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இனிமேல் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தாது, அதுக்கு நான் கேரண்டி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேரண்டி கொடுத்திருக்கிறாரு.